சிதம்பரத்துல பானை செய்யற தொழில் செஞ்சுட்டு வந்த திருநீலகண்ட நாயனார் சிவனடியார்களுக்கு திருவோடும் பண்ணி கொடுப்பார். அவருக்கு திருமணமாகி மனைவி இருந்தாங்க. ஒரு நாள் சபலத்துல வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்போ மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற ஒரு பொண்ணை தொட்டுட்டு என்னை தொடாதீங்க, திருநீலகண்ட சுவாமியான சிவபெருமான் மேல சத்தியம்னு மனைவி சொல்ல, அந்த சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு தன்னோட மனைவி மட்டும் இல்லாம எந்த பொண்ணையும் தொடாம மனசுலயும் நினைக்காம வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்படியே வாழ்ந்து 2 பேருக்கும் வயசும் ஆயிடுச்சு. இந்த பக்தியோட பெருமையை உலகத்துக்கு காட்ட நினைச்ச சிவபெருமான் ஒரு சிவனடியார் ரூபத்துல வந்து ஒரு திருவோடை கொடுத்து நீலகண்டரை பத்திரமா வச்சுக்க சொன்னாரு. அவர் கேட்கும்போது திருப்பி கொடுக்க சொன்னாரு. நீலகண்டரும் திருவோடை வாங்கி வச்சாரு. சில நாள் கழிச்சு சிவனடியார் வந்து கேட்குறப்போ சிவபெருமானோட லீலைனால இந்த திருவோடு காணாம போயிடுது. திருவோடு காணாம போச்சு, வேற ஒன்று பண்ணி தரேன்னு நீலகண்டர் சொன்னாலும், நீ தங்கத்திலே கொடுத்தாலும் எனக்கு நான் கொடுத்த திருவோடு தான் வேணும்னு சொல்ல, நீ சொல்றது உண்மைனா உன்னோட மகனோட சேர்ந்து கோவில் குளத்துல இறங்கி சத்தியம் பண்ண சொன்னாரு சிவனடியார். எனக்கு குழந்தை இல்லைன்னு நீலகண்டர் சொல்ல, அப்போ மனைவி கையை பிடிச்சி குளத்துல இறங்க சொன்னாரு சிவனடியார். ஐயா, ஒரு சபதத்தினால நானும் என் மனைவியும் கையை பிடிச்சி இறங்க முடியாது, தனித்தனியா வேணா சத்தியம் பண்றோம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சிவனடியார் சிதம்பரத்துல இருக்கிற அந்தணர்கள் கிட்ட முறையிடுறாரு. அப்போ அவங்களும் கணவன் மனைவி 2 பேரும் குளத்துல கையை பிடிச்சி மூழ்கி சத்தியம் பண்ண சொன்னாங்க. ஆனால் நீலகண்டரும் அவர் மனைவியும் ஒரு மூங்கில் தண்டை எடுத்து அதில் 2 பக்கமும் ஒருத்தர் பிடிச்சி இறங்குனாங்க. கையை பிடிச்சி தான் இறங்கணும்னு சிவனடியார் சொல்ல, அப்போதான் நீலகண்டர் தானும் மனைவியும் பல வருஷமா அவங்க கடைபிடிச்சிட்டு வர சத்தியத்தை எல்லாருக்கும் சொன்னாங்க. அப்போதான் எல்லாருக்கும் இவங்களோட வைராகியம், மனக்கட்டுப்பாடு, தவம், பக்தி எல்லாம் புரிஞ்சுது. குளத்துல மூங்கில் தண்டை பிடிச்சிட்டே இறங்கி மூழ்கினாங்க 2 பேரும். இன்ப அதிர்ச்சியா அவங்க எந்திரிக்கும் போது அவங்க முதுமையெல்லாம் போய் இளமையா மாறி இருந்தாங்க. அப்போதான் சிவபெருமானோட லீலைன்னு தெரிஞ்சது. எல்லாரும் அவங்கள வாழ்த்துனாங்க. சிவபெருமான் நந்தி மேல் அமர்ந்தபடி காட்சி கொடுத்து, இதே இளமையோட நீங்க சிவலோகத்துல வாழ்வீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணி தன்னோட திருவடியில சேர்த்துக்கிட்டாரு. சிதம்பரத்துல திருப்புலிச்சரம் கோவில் தான் இளமையாக்கினார் கோவில். மேற்கு கோபுரம் கிட்ட திருநீலகண்ட நாயன்மார் மனைவியோட மூழ்கி எழுந்த குளம் இருக்கு. திருநீலகண்ட நாயன்மாரோட கதை நமக்கு சொல்றது என்னன்னா, ஒருவருக்கு ஒருத்திங்கிற அறத்துல வாழ்றது தான் சிறப்பு. ஒரு சின்ன குடிசையில சிவபெருமான் மேல பண்ண சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு தனித்து வாழ்ந்தாங்க திருநீலகண்ட நாயன்மாரும் அவர் மனைவியும். திருநீலகண்ட நாயனார் திருவடி போற்றி. ஓம் நம சிவாயா.